ஏமா அப்படி கவலையா இருக்கீங்க? காப்பியாவது சாப்பிடுங்கம்மா. அட நீ போப்பா நீ. முருகா இப்படி வா, இப்படி உட்காரு. அந்த பொண்ணு விஷயம் சொன்னியே, ஓ அது ரொம்ப மிஞ்சி போச்சே. இப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. கல்யாணமா? ரெண்டாவது கல்யாணமா? இல்லைங்க, அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலீங்களே. எவனுக்குடா? நம்ம சங்கரம் பயலுக்கு. சங்கரம் பயலுக்கா? நல்ல ஆளப்பா நீ. இவ்வளவு நாள் அவனை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க, நான் வேற யார பத்தி சொல்றேன்? ஆமா, அந்த பொண்ணு சொன்னியே, அது அது நம்ம வேலைக்கார பொண்ணுங்க. இங்க இருக்கால வேலை. ஐயா பொண்ணோட குத்துறாருன்னு சொன்னியடா. நான் அவனுதானுங்க இந்த பய செய்யற தப்ப நினைச்சுக்கிட்டு அவனை ஐயா ஐயா கூட வர்றாங்களே. என்னங்க விசாரணை நடக்குது? இங்க விசாரம் தான் இருக்கு, நைய இல்ல. சரி, நீ போய் சமையல கவனி. சமையல் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? அப்போ கொஞ்சம் போட்டு தின்னு. நான் உன் பேர்ல உள்ள சந்தேகத்தை வாபஸ் வாங்கிட்டேன். நீ அதே மாதிரி செய்ய வேண்டியதானே? என்னது? பாரு, ராஜாவும் நல்லவன், நீயும் நல்லவா. அதே மாதிரி என்னையும் நல்லவேன்னு. ராஜாவும் நல்லவர்ல, நானும் நல்லவல்ல. என்ன முன்னால நினைச்சீங்க பாருங்க, அதே மாதிரிதான் நான். இந்த பாரு, நான் என்னமோ தப்பா நடக்கிறதாக நினைச்சுக்கிட்டு நீ தப்பா நடக்கிற மாதிரி ஆயிட்டு பண்ற. அந்த பொண்ணு இருக்க, அழகான பொண்ணு, கவர்ச்சியானவ, பருவமங்க. அத சொல்லல. அவ ரொம்ப ஏழை, ஆனா புத்தாலி. புத்தாலி இல்லைன்னா வயசான ஆளை கவர் பண்ண முடியுமா? இது சரிப்பட்டு வராது. எங்கேயோ ஆறு குளம் பார்க்க வேண்டியதான். ஏன் அவளோட நீச்சல் விளையாட்டு நடத்தவா? ஜலக்கிரீட. அக்கா. என்னடா தம்பி? அக்கா, அனாவசியமா எனக்கு அந்த ராஜாவுக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டதுனால ஊர் பூரா எனக்கு ஒரே கெட்ட பேர் இருக்கா. அதுக்கு என்ன இப்போ? எப்படியாவது மறுபடியும் அந்த ராஜா கூட சேர்ந்து நாடகத்துல நடிச்சு எனக்கு இருக்கிற கெட்ட பேரெல்லாம் போக்கணும்க்கா. அதுக்கு ராஜா சம்மதிக்கணுமே. யார்தான் சம்மதிப்பா? ராஜா மனசு நோக்கும்படியா என்னென்ன அக்கிரமம் பண்ணிருக்கான் இவன். அதனால இவனே சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன் சேர்த்துக்க மாட்டாங்க? ராஜா நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. தம்பி நீ வாடா, நான் சேர்த்து. இந்த வீண் ஜம்பு அடிச்சு அங்க போய் அவமானப்படாத, அவ்வளவுதான். தம்பி, உன்னி அந்த கம்பெனில சேர்த்து, அந்த புண்ணி அந்த கம்பெனில இருந்து விலக்கல, என் பேர் சாந்தம். பொண்ணு பாவம் பாவம். தவிக்கல பாரு. போயா வாடா தம்பி. வரேன். ஏன் தம்பி, புது நாடகம் என்ன நடத்த போறீங்க? சாக்ரட்டிஸ். ஏங்க அதுல ஏதாவது வேஷம் இருக்குமா? அதுல உங்களுக்குன்னு வேஷம் இல்லைங்க. எனக்கு இல்ல தம்பி, நீங்க ஒண்ணு. எனக்கு என்ன பைத்தியமா வேஷம் போட? அப்படின்னா வேஷம் போடுறவங்க எல்லாம் பைத்தியங்களா? அது இல்லப்பா, நம்மளாட்ட நாடக பைத்தியம் எத்தனை பேர் இருக்காங்க. அதுதான் தம்பி, நம்ம பாபு இருக்கான்ல, அவன் உங்களோட சேர்ந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். பாபுவா? வந்திருக்கான் தம்பி, உங்களை பார்க்க வைக்கப்பட்டுக்கிட்டு வாசல்லே நிக்கிறான். அப்படியா? பாபு தம்பி வாயா. வா பாபு, சௌக்கியமா? சௌக்கியம்தான். தம்பி, நான் சொல்றத கேளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல இருக்கிறத விட்டுட்டு 2 பேரும் சேர்ந்தே நடத்துங்க நாடகங்கள். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன். நீங்க சொல்லும் போது அப்புறம் என்ன. ராஜா, ஏதோ காலம் ஒண்ணும் சரியில்லை, அதனால உங்ககிட்ட நான் வீணா தகராறு பண்ணிக்கிட்டேன். மன்னிச்சுக்க ராஜா. பரவாயில்ல, எல்லாம் சனீஸ்வரம் படுத்தின பாடு. இப்பதான் 9ஆம் இடத்து ராஜா கிட்ட வந்தாச்சு, எல்லாம் சரியா போயிடும். தம்பி ஒரு விஷயம், அந்த புது பொண்ணு இருக்கே, அது உங்க நாடகத்துல வேஷம் போடுதா? இல்லைங்க, அது சின்ன வேஷம், யாரு வேணாலும் போடலாம். அப்படின்னா நம்ம கீதாவையே போட்டுடலாமே. ஓ, அதனால என்ன, போட்டா போச்சு. கல்லு யாரு? ஆஹா, நீயா? இப்படி வாமா கொஞ்சம். என்ன வாங்க, வானா வந்துரு. என்ன விளையாட்டு? சரிதான், இந்த விளையாட்டு தான் வீட்டுல எஃபெக்ட் பண்ணிருக்குது. ஐயோ, நீங்கன்னு தெரியாம. நல்ல பொம்பளை தான் நீ. அவன் என்னடா அங்க கல்ல போடுறான், நீ என்னடா இங்க கல்ல போடுற. இது என்னது? அவரா? அவர் எங்க கல்லு போடுறாரு? ஒரு பொதுக்கூட்டத்துல கொஞ்சம் வளவளான்னு பேசினேன், அதுக்கு கல்லத்துக்கு போட்டான். அது இருக்கட்டும், இப்போ யாருன்னு நினைச்சு என் மேல கல். என்ன அபிநயம் கேட்ட? யாருன்னு நினைச்சு என் மேல கல்ல போட்டேன். வாங்க சார். மிஸ்டர், இப்படி வாங்க.
சார் என்ன சார்? குட் ஈவினிங் சார். ஆமா சார். ஏது இப்படி? அது நம்ம இது இல்ல சார், நம்ம இது காத்து காத்து. அது வாங்கலான்னு வந்த காத்து இருக்கு. வாங்கலான்னு வந்தேன். நீங்க எங்க சார் வந்தீங்க? நான் கவலைப்பட வந்தேங்க. படுங்க சார், கவலைப்படுங்க சார். இனி கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் விஷயம் இல்ல. எல்லா விஷயமெல்லாம் நல்லா புரிஞ்சு போச்சு. ஏமா கல்ல இவர் மேல தானே போட்ட? நீங்க காத்து வாங்கிருக்கு இல்லையா? எஸ் சார். நோ சார். எந்த செந்தல் காத்து என்ன வளர்ற? எஸ் சார் நோ சார். தம்பி எல்லாம் புரிஞ்சு வச்சு. புரிஞ்சு போச்சா சார்? ஆமா. நல்லா புரிஞ்சு போச்சா சார்? அப்ப நழுவிடுங்க சார். நைஸா நழுவிடுங்க சார். ஆமா சார். அப்படியா? இது நைஸா நழுவுற விஷயம் இல்ல. நல்லா சொல்லி போடுறேன். நீங்க 2 பேரும் காதலிச்சாச்சு. ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. காதலுக்கும் கல்யாணத்துக்கும் ஊட கேப் இருக்கப்படாது. இப்போ சரியா? இப்போ இன்னொன்னு, ராணிக்கு நான் தான் இனிமேல கார்டியனா இருக்க போறேன். அப்படியா சார்? சரியா? என்னது? அட வந்துட்டியா? நேர பாத்துக்கோ. இப்போ அது உன் சந்தேகம் தொலைஞ்சதா? ஓஹோ, இப்படியா விஷயம்? நானு வேண்டாம், நீ பேச ஆரம்பிக்காத. பிரசங்க வேண்டாம். கல்லு. சரி, இனிமேலையாவது நம்ம சந்தோஷமா இருப்போம். வா. சரி சார். சார் இது சார், துண்டு. ஆமா சார், அது மறந்துட்டீங்க. ஆமா. ராணி, அன்னைக்கு நான் சொன்னேன்ல, ஒரு பையன் எனக்கு சமயத்துல ஹெல்ப் பண்ணா அவனுக்கு ஒரு ரேடியோ பிரசன்ட் பண்ணணும்னு. இந்தா வாங்கிக்கடா தம்பி, வச்சுக்கோ, வீட்டுல போய் கேட்டுக்கோ. என்ன தம்பி? சரிக்கா. எப்படிப்பா பாட்டு? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு தேவையான உபதேசம் இல்லையாப்பா? ஆனா எனக்கு ஒண்ணும் இந்த உபதேசம் எல்லாம் தேவையில்லை. ஏமா? அருமையான அப்பா நீங்க இருக்கும்போது என் இஷ்டத்துக்கு விரோதமா என்னப்பா நடக்க போகுது? அப்பா, ஆர்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? வேண்டாமா. ஓவன் சாத்துக்குடி பிழிஞ்சு தட்டுமாப்பா? எனக்கு வேண்டாமா. ஏன்பா அந்த கோட்டு தச்ச எவ்வளவு நாள் ஆச்சு? ஏன் அதை போட்டுக்க மாட்டேங்கிறீங்க? குளிர் அடிச்சாதானே போட்டுக்கணும். இப்ப எதுக்கம்மா? இல்லப்பா, நீங்க இப்பதான் அதை போட்டுக்கணும். ஏந்திரிங்கப்பா. இந்தாங்க போடுங்க. இந்த கை. ஆஹா, இப்பதான் எங்க அப்பா ஜோரா இருக்காரு. ராணி, நீ என்ன உற்சாகப்படுத்துறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இல்ல இருக்கு. என்னப்பா? ஒண்ணும் இல்ல, நீ சிறுசா இருக்கும் போது ஏதாவது டிராமா சினிமாவுக்கு போகணும்னா இப்படித்தான் என்கிட்ட வந்து ஒரே குஷியா இருப்பேன். அது மாதிரி இப்ப ஏதாவது. போங்கப்பா. கோச்சிக்காதேம்மா. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது கூட கேட்க போறது இல்ல. என்னம்மா அது? கேளு. சும்மா கேளம்மா, என்ன வேணும்? அப்பா, ஏன்பா இப்போ ரேடியோவுல பாட்டு கேட்டோமே, அது மாதிரி பெண்களே அவங்க வாழ்க்கையை நிச்சயப்படுத்திக்கிறது நல்லது தானே? ஆமா, அதுக்கு என்ன? உங்க மகளும் அப்படி நிச்சயப்படுத்திக்கிட்டா கோபிக்க மாட்டீங்களே? என்னம்மா சொன்ன? ஒண்ணுமில்ல, நீங்க கண் தெரியாத காலத்துல வரன் தேட கஷ்டப்படணுமேன்னு நானே ஒரு நல்ல வரனை. என்ன? அட கடவுளே, இது விளையாடி விட்டதா? ராணி, கடைசியில் நீ மோசம் போய் விட்டாயா? இல்லையப்பா, மோசம் போகவில்லை. என் உள்ளத்தில் குடியிருப்பவர் உங்களுக்கு பிடித்தமான உத்தமர். ஏமாந்து விட்டேன். நான் ஏமாந்து போய்விட்டேன். நான் எதிர்பார்க்காத பழி வந்து சேர்ந்து விட்டேன். அப்பா, நீங்கள் நினைப்பது போல் ஒன்றுமில்லை. நேர்மையின் திரு உருவம் அவர். யார் அவர்? என் கடை முதலாளி. அவரா? அன்றைக்கு சன்மார்க்க செயல்களாக பேசினாரே அவரா? அந்த பெரிய மனிதன் பேருதான் சமரசமா? என்னை மன்னித்து விடுங்கள், அவர் இல்லை. உங்களிடம் நான் இதுவரை ஒளித்து வைத்த குற்றத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள் அப்பா. உண்மையில் என் கடை முதலாளி ராஜா என்ற ஒரு இளைஞர். ராணி, அம்மா ராணி, நான் எதற்காக இத்தனை நாள் பயந்தேனோ அது நடந்தே விட்டது. அப்பா, அணைக்கட்டு வெள்ளத்திலே மிதந்து விட்டது. பாதுகாப்பு வேறு பருவக்காற்றிலே பறந்து விட்டது. நான் என்னப்பா தவறு செய்து விட்டேன்? கல்யாணம் செய்து கொள்ள நினைத்தது தவறா அப்பா? அது எப்படி தவறாக முடியும்? உன்னை எப்படி நினைக்க விட்டது என் தவறு அல்லவா?
ஏனப்பா மூடி மூடி பேசுகிறீர்கள்? மனதை திறந்து சொல்லுங்கள் அப்பா. நான் செய்தது தவறுதானா? மனதை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பெட்டியை திறந்தாலே போதும். இந்தா, அந்த பெட்டியை தர. போம்மா. திறந்தையாம்மா? அந்த பெட்டிக்குள்ளேயே ஒரு சின்ன பெட்டி இருக்கும், அதை எடு. இதோ. என்னடே ஏன் கொடுக்கிற? என் செல்வ மகளே, நீயே திறந்து பார். என்னப்பா இது? யார் இந்த குழந்தைகள்? கழுத்திலே மாலை போட்டுக்கொண்டு. கல்யாணம் அம்மா, கல்யாணம். அதில் இருக்கிற ஆண் குழந்தைதான் உனத்தான் பாஸ்கரன். குழந்தையிலேயே செத்துட்டார்னு சொல்லுவீங்களே, அவராப்பா? ஆமாம், பால்ய விவாகம் முடிந்த பிறகுதான் பாஸ்கரன் செத்தான். பக்கத்தில் இருக்கிற பெண் குழந்தை யாருன்னு தெரியுறதா? யாரப்பா? தெரியலையா? நீதாம்மா. அப்பா! விதவை அம்மா, விதவை, பாலு விதவை. விதவையா? அப்பா, பின்னோக்கி வளர்ந்த என் ஆசைக்கோட்டையை ஒரு நொடியில் தகர்த்து தூளாக்கி விட்டீர்களே அப்பா. அரும்பு பிராயத்திலே என் வாழ்வை அழித்து விட்டு சாரற்ற சக்கையாக இந்த சடலத்தை ஏனப்பா உலவ விட்டீர்கள்? அரியா பருவத்திலே கல்யாணம். தாலி கட்டியவன் இறந்து போன நேரத்தில் நான் தவழ்ந்து கொண்டிருந்தேன். அதற்கு தண்டனை இப்போதா? சரிதானா அப்பா இந்த தீர்ப்பு? போதும் ராணி, என் மனதை குழப்பாதே. எப்படியோ பழி வந்து சேர்ந்து விட்டது என் குடும்பத்திற்கு. இனி ஜன்ம ஜன்மத்திற்கும் இந்த பழி மாறாது. இந்த அப்பன் உனக்கு வேண்டுமானால் உன் மனதில் உள்ள கல்யாண ஆசையை விட்டுவிடு. விட்டுவிட்டு கன்னிப்பெண்ணாகவே வாழ். அப்படியானா என் காதல் கனவுதானா? நீ விதவை என்று தெரிந்தால் நீ யாரை காதலிக்கிறாயோ அவன் கூட உன்னை வெறுத்து விடுவான். வெறுக்க மாட்டாரப்பா, நீங்கள் சம்மதித்தால் போதும். என் செவன் கூட சம்மதிக்காது. அப்பா! நீ விதவையா? இல்லை, இல்லவே இல்லை. ராணி விதவை இல்லை. அந்த வைர நிலவுக்கு களங்கம் கற்பித்து என் வாழ்க்கையிலே மண்ணை தூவாதே பாபு. ராணி முகராத முல்லை, கரம்படாத ரோஜா, அவளுக்கு நீயே ராஜா என்றெல்லாம் வர்ணஜால வார்த்தைகளை கொட்டி பொன்னான உன்னுடைய எதிர்காலத்தை நச்சுப்புகையாக மாற்றிவிட வேண்டும் என்ற நாச எண்ணம் எனக்கு கிடையாது நண்பனே. தேவர் மூவரும் அறிய சொல்கிறேன், தீயின் நாக்குகளை தேன்மலரின் செவ்விதழ்கள் என்று நம்பி ஏமாறாதே. என்னடா ஏதோ நாடகத்திலே பேசிய வசனங்களை திருப்பி ஒப்புவிக்கிறானே என்றும் கருதாதே. தோழமையின் உணர்ச்சியிலே ஊற்றெடுத்து வெளிக்கிளம்பும் உண்மைகளப்பா இவைகள். போதும் பாபு, போதும். சென்றலிலே தெரிந்து கொண்டிருக்கும் எங்கள் சித்திப்பான நினைவுகளை அழித்து விடாதே பாபு. எனக்கு என்ன எப்படியோ போ. அவள் ஒரு கைம்பெண், கசங்கிய மலர் என்கிறேன் நான். கருவண்டின் காதலை என்னுடைய குரல் விடாவிட்டால் அதற்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? பாபு, ராணி விதவையாகத்தான் இருக்கட்டுமே, அதனால் என்ன? பொன்மணியும் பூக்கொத்தும் போய்விடலாம். என் கண்மணியின் இளமைதனை இருதயத்தை விதவை கோலம் விழுங்கியதுண்டோ? அப்படியானால் உன் மனம் மறுமணத்திற்கு சம்மதிக்கிறது பாபு. ஆமா, மறுமணத்திற்கு சம்மதிக்கிறது. உன்னுடைய உறுதியை பாராட்டுகிறேன் தோழனே. ஆனால் ஒன்று, அந்த ராணியின் மேல் எனக்கு என்ன தெரியுமா கோபம்? தான் ஒரு விதவை என்பதை இத்தனை நாட்களாக உன்னிடம் சொல்லாமல் மறைத்து வந்திருக்கிறாளே, அவள் எவ்வளவு பெரிய வித்தார கல்லியாக இருக்க வேண்டும். ஆமா, ஆனால் பாபு, அவள் உண்மையிலேயே விதவையாக இருந்தால் தானே என்னிடம் முன்கூட்டியே சொல்லியிருப்பாள். சரிதான் போ. ஏதாளம் மறுபடியும் முறுக்க மரம் ஏறிய கதைதான் உன் கதை. எனக்கு என்ன வந்தது? நீயே கேள் அந்த பசப்புக்காரி ராணியிடம். அப்போது புரிந்துவிடும் அந்த பத்தினியின் பகல் வேஷம் எல்லாம். பாபு, நிதானமாக பேசு. உனக்கும் எனக்கும் மீண்டும் ஏற்பட்டிருக்கும் நட்பும் ஆண்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் இதை போன்ற கலக தம்புராக்களை மீட்டிக் கொண்டிருக்காது. ஏன் ராணி வாட்டமா இருக்கிறாய்? ராணி,
இன்று உன்னிடம் ஒரு செய்தி கேட்கப் போகிறேன். அதற்கு நீ கோபப்படாமல் பதில் சொல்ல வேண்டும், தெரியுமா? கேளுங்கள். ஆமாம். இந்த மலரை உன் தலையிலே சூட்டிக்கொள். வேண்டாம். ஏன்? பூ என்றால் உனக்கு பிடிப்பதில்லையா? நானும் இத்தனை நாளாக பார்க்கிறேன், உன் தலையிலே நீ பூ சூட்டிக் கொள்வதில்லை. ஏன்? சரி, பூ வேண்டாம், பொட்டாவது வைத்துக்கொள். நெற்றியை காட்டு, ஜவ்வாது பொட்டு. வேண்டாம். எனக்கேன் இந்த அழகல்ல? என்ன ராணி விதவை மாதிரி எல்லாவற்றையும் வேண்டாம் வேண்டாம் என்கிறார்? கோபமா ராணி நான் கேட்டது? நான் சும்மா விளையாட்டுக்குத்தான் கேட்டேன். விளையாட்டுத்தான்? விளையாட்டு பருவத்திலே நடைபெற்ற கல்யாண விளையாட்டுத்தான். அந்த விளையாட்டின் விளைவுதான் இதோ இந்த ராணியின் விதவை கோலம். இனியும் மூடி வைத்து பயனல்ல. மூளையாகிவிட்டது என் வாழ்க்கை. முள்வேலி போட்டு மூளைக்கு அனுப்பிவிட்டது இவ்வுலகம் என்று. வட்டநிலா கட்டி கரும்பு என்பீர்களே, உங்கள் ராணி ஒரு பட்டமரம். பட்டமரம் பட்டமரம் குளிர்க்காது, கெட்ட பால் சுவைக்காது. ராஜா, இப்போதாவது பாபுவின் பேச்சிலே ஒளிந்து கிடக்கும் பச்சை உண்மை புலப்படுகிறதா? விதவை, என் ராணி விதவை. ராணி, இதை ஏன் இத்தனை நாட்களாக என்னிடம் சொல்லவில்லை? இது ஒரு கேள்வியா? ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகிறவர்களுக்கு லாபம் தானே. இப்போது நீ கண்டுபிடித்து விட்டாய். அவளும் கண்ணீர் பானத்தை பிரயோகிக்க தொடங்கிவிட்டாள். நீலி கண்ணீருக்கு இழகிவிடும் நஞ்சம் எனக்கு கிடையாது பாபு. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். மோவா அருந்து தாவா திருமா என்றெல்லாம் அழைக்கப்பட்ட பருவத்திலே என் கழுத்திலே மாங்கல்ய கயிறு பிணைக்கப்பட்டதோ. நான் மாங்கல்யம் இழந்த மங்கை என்று எனக்கே இன்றுதான் தெரியும். அப்படியானால் இத்தனை நாட்களாக ஏன் என் கூந்தலிலே மலரில்லை, நெற்றியிலே பொட்டில்லை? இவ்வளவு பெரிய உண்மையை மறைத்து என் இருதயத்தை திருடிக் கொண்ட நீ வேறு என்னதான் செய்ய மாட்டாய்? கொலை கூட செய்வாய். ஐயோ, என் பேச்சை நம்புங்கள். நான் சொல்வதை கேளுங்கள். கேட்டது போதும், விடுகில்லை. தாலி இழந்தவள் என்பதற்காகவா எனக்கு இந்த தண்டனை? விழிந்து போன சமுதாயத்திற்கு விழிப்பூட்டி, திசையொடிந்த தேகத்தில் வன்மையூட்டி, நாட்டை மறுபலத்தை சோலையாக்கும் பணிபுரியும் படையிலோர் வீரரா நீங்கள்? விதவை என்றதும் என் விழி நீரை கூட ஏளனம் புரியும் அளவுக்கு அவ்வளவுக்கு அல்லாகவா உங்கள் நெஞ்சம் மாறிவிட்டது? என்னை பாருங்கள். இந்த பருவக்கொடி வாழும் விதவை கட்டுப்பாடனும் சூறாவளியிலே சிக்கி சீரழியத்தான் வேண்டுமா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். நீ தாலி இழந்தவள் என்பதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. ஆனால் இத்தனை நாள் இந்த விஷயத்தை என்னிடம் மறைத்து என்னை ஏமாற்றி இருக்கிறாய் பார். அதை யாராலும் மன்னிக்க முடியும்? நான் மறைக்கவில்லை, மறைக்கவே இல்லை. என்னிடம் தான் மறைத்து விட்டார்கள் மகா பாவி. இதை கேளுங்கள், இதை கேளுங்கள். உலகத்தின் எழிலெல்லாம் ஒன்று திரண்ட அழகு பதுமை காதல் பிச்சை கேட்டு கதறிய போது காலால் உதைத்து விட்டு போய்விட்டான் மடையன். கண்ணே ராணி, கலங்காதே. 17-14 உலகத்தையும் விலையாக கொடுத்தாலும் ஈடாக முடியாத உன்னுடைய இளமை, தேவமாதர்களின் மேனியிலும் காண முடியாத உனது தேஜஸ், இவையெல்லாம் விதவை எனும் பெயர்காட்டால் வீணாக அழிந்து போவதை நான் அனுமதிக்க மாட்டேன். அவன் கிடந்து பெற்ற என் தங்க விக்கிரகமே, உன் பட்டுப்பாதங்களை தொட்டுக் கும்பிட இதோ நான் இருக்கிறேன். நீ இளம் விதவையாக மட்டுமல்ல, இன்றைக்குத்தான் விவாகரத்து செய்துவிட்டு நீதிமன்றத்தில் இருந்து இப்போதுதான் நேரே இங்கே வருகிறாய் என்றாலும் ஏற்றுக்கொள்ள நான் தயங்க மாட்டேன். பாபு, உளறிக்கொண்டே இருக்காதே. உதைத்தாலும் அணைத்தாலும் இந்த உள்ளம் என் ராஜா ஒருவருக்கு மட்டுமே இடமளிக்கும். ராணி ராஜாவுக்குத்தான் சொந்தம். இந்த சொந்தத்தை அவர் மறுத்தார். ராணி உலக பந்தத்தையே அறுத்துக் கொள்வாளே தவிர உன் போன்ற தீப்பந்தங்களில் விழுந்து சாகும் விட்டில் பூச்சி ஆக மாட்டார். ராஜாவை பிறக்காமல் இருந்தால் என்ன செய்வாய்? அப்படி ஏன் கற்பனை செய்கிறாய்? நானே பிறக்காமல் இருந்திருந்தால் நீ என்ன செய்வாயோ அதற்கே இப்போது. ராணி ராஜாவுக்குத்தான் சொந்தம். ராணி ராஜாவுக்குத்தான் சொந்தம்.
நான் அடிக்கும் துருப்புச் சீட்டிலே அந்த ராஜாவை வெட்டுப்பட்டு விட்டால் ராணி, யாரு? ராணி இல்ல, ராணி இல்ல. நீங்க யாரு? நான் தான் ராஜா. ராஜா? அட பாவி, என் குடும்பத்தை கட்ட தோகை நீதானா? என் மகளோட மனதை கழித்து அவளை பாவாத்தம் ஆக்கிட்டியே பாவி. ஐயா பெரியவரே, என்னுடைய குற்றம் எதுவும் இல்லை. அவா குற்றமெல்லாம் என்னதான்? ஏழைக்கு உதவி செய்யறது போல் நடித்து ஒரு அப்பாவி பிள்ளை ஏமாத்தி சத்தமான சம்பிரதாயத்தை அழித்து விட்டையே குலகார துரோகி, குலகா. பெரியவரே, கொஞ்சம் பொறுமையோடு பேசுங்கள். உண்மையை தெரிந்து கொள்ளத்தான் நான் இங்கு வந்தேன். உண்மை, எல்லாம் உண்மை. அவளுக்கு ஒரு பிக்கார பொருள் இதான் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. போ, என் பிள்ளைக்கான போயிடு, போ. ராஜா கூட நான் ஏன் சேர்ந்தேங்கிறது உனக்கு இப்ப புரியாது. ஆமா ஆமா, பெரிய ரகசியம். போங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு. ஏன் தங்க அப்படி கோவிச்சுக்கிற? உனக்காக வைரம் கொண்டாந்து இருக்கிறேன். ஏன் சாப்பிட்டு சாகவா? சாக வேண்டியது நீ நானும் அல்ல, சாக்ரட்டீஸ். சாக்ரட்டீஸ் அவன்தான் சாக வேண்டும். சாக்ரட்டிஸ் செத்துத்தான் ரொம்ப நாளாச்சே. இல்லை கீதா, இப்போது ஒரு சாக்ரட்டீஸ் சாக போகிறார். என்ன? ஆமாம், அடுத்து கிடக்கும் அத்தியாயம் ஆரம்பமாகிவிட்டது. நாடகத்திலே விஷம் குடித்து சாகும் சாக்ரட்டீஸ் நாடகம் முடிந்த பிறகும் எழுந்திருக்கவே மாட்டான். அவனுடைய வாழ்க்கை நாடகமும் ஒரு வழியாக முடிந்தே விடும். யாரு? ராஜாவியா? ம். ஐயோ, அதெல்லாம் கூடாது. அநியாயம், பெரிய பாவம். பாவத்தை பார்த்தால் நமக்கு பரவசமான வாழ்வு கிடைக்காது. பகைவன் ஒழிந்தான் என்ற நிம்மதியும் பிறக்காது. கீதா, இந்த விஷயத்தை பற்றி நீ யாரிடமும் சொல்லிவிடாதே. நாம் இருவரும் சேர்ந்துதான் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். சார், சார், டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பில் விடுங்க சொல்லாமா? என்ன விஷம் கொடுக்கிற சீன்ல கோப்பையில பால் ஊத்தி கொடுக்கலாமா, தண்ணி ஊத்தி கொடுக்கலாமா? விஷம் கொடுக்கிற சீன்ல கோப்பையில பால் ஊத்தி கொடுக்கலாமா இல்ல தண்ணி ஊத்தி கொடுக்கலாமான்னு கேக்குறேன். அடாடாடாடாடா, ஏன்பா என் உயிரை எடுக்கிறீங்க? பாலு வேணாம், தண்ணி வேணாம். எவனாவது கொஞ்சம் உண்மையான விஷத்தை ஊத்தி கொடுங்க, செத்து தொலைக்கிறேன். விதவை என்ற சொல்லை விட விஷம் என்ற சொல் சுவையாக இருக்கிறது. இந்த வையகத்தில் வாழ முடியாத நிலை பெற்ற பெண்ணருக்கு இது போன்ற முடிவை தேர்ந்தெடுத்தது தாங்கள் குற்றமென கருத மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இப்படிக்கு அன்புள்ள ராணி. என்னம்மா இது, நாடகத்துக்கு வராம? பாப்பா கரண், நல்ல சமயத்தில் வந்த இந்த கடிதங்களை கொண்டு போய் ராஜாவிடமும் சமரசத்திடமும் கொடுத்து விடு. நீங்க நாடகத்துக்கு வரலையா? வாங்கம்மா, அருமையா இருக்கு நாடகம். உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். கிரேக்கத்தின் கீர்த்தி புவனம் அறியாததல்ல. அதற்காக இங்கே விழுந்திருக்கும் கீறல்களை மறைத்திட முயல்வது புண்ணுக்கு புனுகு தடவும் வேலையை போன்றது. அதனால் தான் தோழர்களே, சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிறந்தாழ்த்தி உங்களை அழைக்கிறேன். அறிவு, அறிவு அகிலத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அதை தேடி பெறுவதற்காக உங்களை அழைக்கிறேன். உண்மையே நீ அறிவாய். இந்த உபதேசத்தின் உண்மைகளை உணர்வதற்காகத்தான் என் உயிரினும் இனியவர்களே உங்களை எல்லாம் அழைக்கிறேன். ஏற்றமிகு ஏதென்ஸ் நகரத்து எழில்மிக்க வாலிபர்களே, நாட்டமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டீஸ் அழைக்கிறேன். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால் ஈட்டிய வாளும் தினவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மாத்திரம் போதாது வீரர்களே. இதோ நான் தரும் அறிவாயுதத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அறிவாயுதம், அறிவாயுதம் அகிலத்தின் அணையாத ஜோதி. அறிவாயுதமாம், அனைத்துலகம் அடிபணியும் அஸ்திரமா, குமுறும் எரிமலை, கொந்தளிக்கும் கடல், அவைகளை விட பயங்கரமானவன் சாக்ரட்டீஸ். அவன் தரும் அறிவாயுதம் கிரேக்கத்திலே தயாராகுமானால் நாமெல்லாம் தலை தூக்கவே முடியாது. அனிட்டஸ், என்ன சொல்லுகிறீர்கள்? மிலிட்டஸ், நாம் கீரிய கோட்டை தாண்டாத கிரேக்க மக்களுக்கு அந்த கிழவன் அறிவுக்கண் வழங்குவதற்கு அவனை நாம் அழித்து விட வேண்டும். ஆமாம், அதுதான் சரி. சாக்ரட்டீஸ், நீ கைது செய்யப்படுகிறாய்.
சாக்ரட்டிஸ், நாட்டிலே நடமாடக்கூடாத ஒரு ஆத்மா, ஜனநாயக அரசாங்கத்தை குறை கூறும் அந்த ஜந்து உடல் முழுதும் விஷம் கொண்டது. கேட்டார் பிணிக்கும் சொற்களா, கேளாரும் வேட்பமொழியும் வார்த்தைகளால் கேடுமலியும் கருத்துக்களை அள்ளி வழங்கி அரசாங்கத்துக்கு விரோதமாக, ஆண்டவனுக்கு விரோதமாக, சட்டத்துக்கு விரோதமாக இளைஞர்களை தூண்டிவிடும் இழிகுண கிழவன். என்ன சிரிப்பு, என்ன காரணம்? ஒன்றுமில்லை தலைவா, ஒன்றுமில்லை. ஆத்திரத்திலே அனீட்ட தன்னை மறந்து என்னை பார்த்து கிழவன் என்று கேலி செய்கிறான். கேலி செய்கிறான். அதை நினைத்தேன், சிரித்தேன். கடல் நுரை போல் நரைத்து விட்ட தலை எனக்கும் அனீட்டஸுக்கும் இல்லையா சபையோர்களே? என்ன அனீட்டஸ் உண்மைதானே? சாக்ரட்டிஸ், வழக்கும் விசாரணையும் உங்கள் இருவரின் தலையை பற்றி அல்ல, அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மிகவும் நன்றி மெலிட்டஸ், மிகவும் நன்றி. ஆனால் ஒன்று, எண்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் போல் இந்த வழக்கிற்கும் தலைதான் பிரதானம். என் தலையிலே இருந்து சுடர்விட்டு கிளம்பும் அறிவு, அதை அழிக்க கவிஞனாகிய உன் தலையிலே இருந்து புறப்படும் அர்த்தமற்ற கற்பனைகள், அரசியல்வாதி அனீட்டஸின் தலையிலே இருந்து பீரிட்டெழும் அதிகார ஆணவம், இந்த மூன்றுக்கும் இடையே நடக்கும் மும்முனை போராட்டம், அதன் விளைவுதான் மெலிட்டஸ் இந்த வழக்கு. பார்த்தீர்களா? சட்டத்தையும் சபையையும் அவமதிக்கிறார். இப்படித்தான் இளைஞர்களை எல்லாம் கெடுத்தான். ஒரு கிழவன் எப்படியப்பா இளைஞர்களை கெடுக்க முடியும்? நான் என்ன வாலிபருக்கு வலை வீசும் விலை மாதா, பருவ விருந்தளிக்கும் பாவையா? மாதரிடம் இல்லாத மயக்கு மொழி, வாலிபருக்கு வலை வீசும் மனிதையரும் பெற்றிடாத வசீகர சொல்லலங்காரம், வார்த்தை ஜாலம், அடுக்கு தொடர், இப்படி பல மாயங்கள் கற்றவர் நீர். மந்திரவாதி என்று கூட சொல்லுவாய். அன்புள்ள இளைஞனே, ஏதென்ஸ் நகரத்திலே நான் ஒருவன்தான் இளைஞர்களை கெடுக்கிறேன், அப்படித்தானே? ஆமாம். நீ கெடுக்கவில்லை? இல்லை. அனீட்டஸ்? இல்லை. சிற்பிலைகன்? இல்லை. இந்த நீதிபதி? இல்லை. யாருமே இளைஞர்களை கெடுக்கவில்லை. எல்லோருமே இளைஞர்களுக்கு நன்மையே செய்கிறார்கள், என்னை தவிர, அப்படித்தானே? ஆமாம், ஆமாம். அத்தனை பேரும் ஏன் ஏதென்ஸ் நகரமே இளைஞர்களை திருத்தும் போது நான் ஒருவன் எப்படியப்பா அவர்களுடைய பாதையை திருப்ப முடியும்? ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம். ஏன் இப்படியும் சொல்லலாமே, இருண்ட வீட்டுக்கு ஒரு விளக்கு. என்ன மெலிட்டஸ் திகைக்கிறாய்? சபையோர்களே, வாலிபர்கள் என்னை சுற்று வானம்பாடிகள் போல வட்டமிட காரணம் என்னுடைய வார்த்தை அலங்காரம் அல்ல. பலம் குறையா கருத்துக்கள், தரம் குறையா கொள்கைகள், இந்த தரணிக்கு தேவையான தங்கம் நிகர் எண்ணங்கள். அழகு மொழியால், அலங்கார அடுக்குகளால் அரும்பு உள்ளங்களை மயக்குகிறேன் என்று சொல்கிறார்களே, அவர்களை நான் கேட்கிறேன். அந்த மொழி எனக்கு மட்டும் சொந்தமல்லவே. அவர்கள் அதை பேசக்கூடாது என்று நான் தடை போட்டது கிடையாதே. பேசி பார்க்கட்டுமே அவர்களும். பாவம், பேசி தோற்றவர்கள், பேசி தோற்றவர்கள். சாக்ரட்டிஸ், பேச்சை நிறுத்தும். விளக்கம் தேவையில்லை. இந்த நீதிமன்றத்தின் அதிகப்படியான உறுப்பினர்களின் வாக்களிப்பின்படி நீ விஷம் சாப்பிட்டு மரண தண்டனைக்கு ஆளாக வேண்டும் என்று தீர்ப்பளி. பார்த்தாயா, பயனற்ற தத்துவ விசாரணையில் காலத்தை கழிக்கிறேன், வீண்வாதம் புரிந்து தொல்லைப்படுகிறேன் என்றெல்லாம் கோபித்துக் கொண்டாயே. இப்போது பார், உனது கணவன் அகிலம் புகழும் வீரனாக, தேசம் புகழும் தியாகியாக மாறிவிட்டான். அன்புள்ள எக்ஸேந்துவி, நீ மிகவும் பாக்கியசாலி. பணபலம், படைபலம், அத்தனை பலத்தையும் எதிர்த்து நின்று யாருக்குமே பணியாத பெருமையோடு கடைசியாக விழிகளை மூடப்போகும் இந்த கர்ம வீரனுக்கு நீ மனைவி. குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள். அவர்கள் பெரியவர்களாக மாறியதும் நேர்மை தவறி நடப்பார்களே, ஆனால் நான் உங்களை திருத்த முயன்றது போலவே நீங்களும் அவர்களை திருத்த முயலுங்கள். நேரமாகிறது, காவலர்கள் கோபிப்பார். நீ போய் வா. கிரீட்டோ, இவர்களை அனுப்பி வை.
கிரீட்டோ, உனக்கு தெரியுமல்லவா, இன்றோடு 30 நாள் சிறைவாசம் முடிந்து நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி விஷம் சாப்பிட்டு சாக வேண்டிய நாள் இதுதான். என்னது தம்பி? ஐயோ, அருமை நண்பா, அழா. அதோ வந்துவிட்டது அமுதம். சிறைக்காவலன், இதை என்ன செய்ய வேண்டும்? முறைகளை சொல்லு. பெரியவரே, விஷத்தை முழுவதும் குடிக்க வேண்டும். பிறகு இங்கும் அங்கும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். கால்கள் மரத்து போகும் வரையிலே அப்படியே நடக்க வேண்டும். பிறகு உட்காரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஜில்லிட்டுக் கொண்டே வரும். பிறகு படுத்து விட்டால் ஆனந்தமான நித்திரை, கனவு மங்கையாலும் கலைக்க முடியாத நித்திரை. சிறைக்காவலன், கொடியுப்படி. நண்பா, சிறிது நேரம் பொறுத்து கூட சாப்பிடலாம். சிறைச்சாலையிலே அதற்கு அனுமதி உண்டு. கிரீட்டோ, கிரீட்டோ, உனக்கு மிக மிக அற்ப ஆசை, மிக மிக அற்ப ஆசை. இந்த விஷத்தை நான் 2 நாழிகை கழித்து சாப்பிடுவதாக வைத்துக் கொள். அதற்குள் என் இருதை வெடித்து நான் இறந்து விட்டால் பிறகு கிரேக்க நாட்டு நீதிமன்றத்தின் தண்டனையை யார் நிறைவேற்றுவது? புதிய சாக்ரடீஸா பிறந்து வரப்போகிறார். கூடாது, கூடாது. இப்போதே சாப்பிட்டு விடுகிறேன். கிரீட்டோ, இந்த விஷம் அழிக்கப் போவது என்னை அல்ல, இந்த உடலைத்தான். ஏதென்சின் எழுச்சி மிக்க சிங்கமே, எங்கள் தங்க கிரேக்க பெரியாரே, உம்மையும் எம்மையும் இந்த விஷம் பிரிக்கப் போகிறதா? ஐயோ, நினைக்கவே நெஞ்சு நடுங்குகின்றது. நண்பா, எனக்கு கடைசியாக ஏதாவது சொல்லு. புதிதாக என்ன சொல்லப் போகிறேன்? உன்னையே நீ எண்ணிப்பார். எதையும் எதற்காக, ஏன், எப்படி என்று கேள். அப்படி கேட்டதால் தான் சிலை வடிக்கும் இந்த சிற்பி சிந்தனை சிற்பியாக மாறினேன். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உந்தன் இயல்பான பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பாய். அதைத்தான் உனக்கும் இந்த நாட்டுக்கும் நான் சொல்ல விரும்புவது. விஷம் அழைக்கிறது என்னை. இந்த கிழவன் கிரேக்க நாட்டு இளைஞர்களை கெடுத்ததாக யாராவது உண்மையாக உளமாற நினைத்தால் அவர்கள் என்னை மன்னிக்கட்டும், அவர்கள் என்னை மன்னிக்கட்டும். வருகிறேன். வணக்கம். ஏ ஜெகமே, சிந்திக்க தவறாதே. உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். வருகிறேன். வேண்டாம், வேண்டாம். சாக்ரட்டிஸ் வச்ச முடிக்கப்படாது. சாக்ரட்டிஸ் குத்தவத்த மனுஷன். வேண்டாம். சாக்ரட்டிஸ், ஐயோ வேண்டாம், நீங்க சாகக்கூடாது. கல்வி களஞ்சியம் சாகிறதா? எதுக்காக சாகும்? எதுக்காக சாக்ரட்டிஸ் சாகணும்? என்ன குற்றம் செஞ்சா? சிந்திக்க சொன்னார். ஏன், எதற்கு அப்படின்னு சிந்திக்க சொன்னா அதுக்கு ஒரு குத்தமா? சிந்திக்கிறது குத்தமானா மனுஷனுக்கு மூளை இருக்கிறதே குற்றம். சாக விட மாட்டேன். இந்த கிரேக்க நாட்டு நீதிமன்றம் செய்ய தவறுன ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன். நிச்சயமா செய்ய காமிப்பேன். ஆமா. ஐயோ, இந்த பெரியார இறந்துட்டா அப்புறம் 1000 வருஷ காலம் தேடலாம். இந்த மாதிரி அறிவு நமக்கு கிடைக்குமா? அதை கிடைக்க முடியுமா? இந்த விஷத்தை இந்த வாயா குடிக்கிறது, இது குடிக்கிறதுக்கு வாய் இருக்கு. இருக்கு, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த வாய் தான் இப்ப குடிச்சுவேன். மில்டஸ், 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 வா. ஏ பாபு, மில்டஸ் வாங்க. எங்க ஓட பாக்குற? வாங்க. புரியுதே, கையா வாங்க, வாங்க. சாப்பிடு, சாப்பிடு. இப்ப அத்தா இல்ல, நான் நீதிபதி, நீ மில்டஸ். சரியான வார்த்தை. குடிக்க சொல்றேன். குடி. சாக்ரட்டிஸ் முடிவை நான் மாத்தேன். குடி. நீ என்ன முழிக்கிறேன்? குடி. ஐயோ, வேண்டாம் வேண்டாம். உண்மையான விஷம். பாபு சாப்பிட்டா செத்து போயிடுவாரு. உண்மையான விஷம்? ஆமா,
மேட மேல ராஜாவை கொல்றதுக்காக பாபு விஷத்தை கலந்து கொடுத்திருக்காரு. உண்மையான விஷமா இது? குடி. வேண்டாம் வேண்டாம், நீ குடிச்சு செத்து போயிட்டா நான் கொலகாரன் ஆயிடுவேன். முடியாது. போலீஸ் போலீஸ் வாங்க. போலீஸ். ஐயோ சாந்தா, பாத்தியா உன் தம்பி செய்த வேலையே? என் தம்பி அவன் கொலகார பையன். மாட்டுங்க அவன் கையில விலங்க. ராஜா, என்னையும் அறியாம உன்னை எப்படியோ காப்பாத்திட்டேனே. ரொம்ப நன்றி சார். சார், உங்களுக்கு லெட்டர். நேரத்துல ராணி, இந்த அப்பன் உனக்கு வேணும்னா உன் மனசுல உள்ள கல்யாண ஆசையை விட்டுவிடு. கன்னிப்பெண்ணாகவே வாழ். நீலி கண்ணீருக்கு இழகிவிடும் நெஞ்சம் எனக்கு கிடையாது பாபு. ஏமா மின்னல் கொடி, மாயப்படி தூரிய மாயப்படி. ராணி, நீ விதவை என்று தெரிந்தால் நீ யாரை காதலிக்கிறாயோ அவன் கூட உன்னை விரும்ப மாட்டான். அவன் கூட உன்னை விரும்ப மாட்டான். நீ விதவை என்பதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. ஆனால் இத்தனை நாள் இதை என்னிடம் மறைத்து வைத்திருந்து என்னை ஏமாற்றி இருக்கிறாய் பார். அதை யாராலும் மன்னிக்க முடியாது, யாராலும் மன்னிக்க முடியாது. நீ விதவை, விதவை, இத்தாரக்கள்ளி, விநாசகாரி. விதவை, விதவை, விதவை. புழுதியிலே வீசப்பட்ட வீணை, சிதைந்து போன இசை, சிதறிவிட்ட சிலை, கசங்கிய மலர், கருகிய மொட்டு, கலைந்து விட்ட ஓவியம், கைம்பெண், கைம்பெண். ராணி, ராணி, யாரு? ராணிங்க, நான் சமரசம். சமரசம் கேட்டுக்கிறேன். இந்த செய்தி என்ன? என் குடும்பத்துக்கு கலங்கம் வந்துடுச்சு. என்னது? என் ராணி மோசம் போயிட்டான். யாரோ ராஜாவும் அவன் கூட சேர்ந்து மானமா வாழ்ந்த என் குடும்பத்துக்கு அவராவது அவமானத்தை உண்டாக்கிட்டான். என் கௌரவம் எல்லாம் மண்ணோட மண்ணா போச்சு. ஐயோ, ராணியே மண்ணா போறான்னு பாருங்க. விஷம் குடிச்சு சாகுறேன்னு எனக்கு பிரகாஷ் இருக்காரு. ராணி, 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 எங்க ராணி? பெரியவரே, இனி உங்க கதறல் அந்த பெண்ணு காதல விழவே விழாது. ஐயோ, இப்படி எல்லாம் வரணும்னு தெரிஞ்சா நான் கல்யாணத்தை சம்மதிச்சிருப்பேன். ராணி, ஐயா, என் ராணி எங்கே? ராஜா, பதறாத. எல்லாம் காரியம் எல்லாம் தீர்ந்து பாரு. உன் காதல் கனவா மாறிடுச்சு. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? பெரியவரே, என் ராணி எங்கே? பெரியவரும் நீயும் சேர்ந்துதான் அந்த பொண்ணை போனமாக்கி விட்டீங்களே. ஐயோ, வாழ்விலும் சாவிலும் உன்னை பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்றது, சபதம் பண்றது, அப்புறம் கன்னி பெண்கள் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போற நிலைமைக்கு கொண்டு வந்து விடுறது. காதல் உங்களுக்கு ஒரு கண்ணாம்பூச்சி விளையாட்டா போயிடுச்சு. போ போ போ, போய் பாருங்க. ராணி, 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 ராணி. ராணி, எங்கிருந்தோ வந்தாய். என் இதய சோலையிலே கானம் பாடும் வானம் பாடியாய், களிப்பிலாடும் அழகு மயிலாய், துள்ளும் மானாய், கொஞ்சும் கிளியாய் பறந்தாய், திரிந்தாய், என்னை பரவசமடையச் செய்தாய். கடைசியில் என்னை அழைக்காமலே உன் பயணத்தை தொடங்கிவிட்டாய். பல தமிழ் பேசும் பதுமையே, சுவை கனியே, சுந்தர நிலவே, காதற் கவிபாடி என் கனவிலெல்லாம் சதிராடும் கண்ணழகி, கடைசியாக நீ என்ன நினைத்து உயிர் விட்டாய்? என்னை நினைத்தா? இந்த பாவியின் இரக்கமற்ற பேச்சை நினைத்தா? என் கோயிலமே, குற்றமற்ற உன் மீது சீறி விழுந்த எனக்கு நீ இப்படியா தண்டனை தர வேண்டும்? இந்த மனித தன்மையற்றவரை மன்னிக்கும் பெருந்தன்மை என் மரகனமே உன்னோடு பிறக்காமலா போய்விட்டது, பிறக்காமலா போய்விட்டது. இந்த கொடுமைகளை எல்லாம் நான் பார்க்காமல் நாடக வேளையிலேயே என் கண்களை மூடி இருப்பேன். அதையும் நீங்கள் தான் கெடுத்து விட்டீர்கள், நீங்கள் தான் கெடுத்து விட்டீர்கள். ஐயா பெரியவரே, ராணி கல்யாணம் ஆகாதவன். மழலை பருவத்திலே நீங்கள் நடத்தியது கல்யாணம் அல்ல, மரபொம்மை விளையாட்டு. ராணி என் மனைவி, என் வாழ்க்கை துணைவி என்று நான் வாயார மனமாற சொல்லி அழுவதற்கு அனுமதி தாருங்கள், அனுமதி தாருங்கள். மறுமணத்திற்கு நீங்கள் சம்மதித்து விட்டதற்கு அறிகுறியாக அவள் பிணத்திற்கு நான் மாலையிடுவதற்கு உத்தரவு கொடுங்கள், உத்தரவு கொடுங்கள். ஏன் பேசாமல் இருக்கிறீர் பெரியவரே, ஏன் பேசாமல் இருக்கிறீர்?
ராணி 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 உன் அழகு விடிகளை திறந்து என்னை ஒருமுறை பார் ராணி. நான் உன் கழுத்திலே மாலையிட்டு உன்னை மனைவி என்று அழைக்கப் போவதை ஒருமுறை பார்த்துவிட்டு அமுது கசியும் உன் இதழ் திறந்து என்னை அத்தான் என்று ஒருமுறை அழைத்து விட்டு பிறகு சென்று விடுறாய். பக்தா, பயப்படாதே, எழுந்திரு. ராணி உன் இஷ்டம் போல் சிறிது நேரம் உயிரோடு இருந்து பிறகு இறந்து போக வரம் தந்தோம். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ராணி எழுந்திரு. ராணி ராணி என்ன என் ராணி உயிரோடவா இருக்கு? ஆமா ஆமா ஆமா. என்ன என்ன திகைப்பு? இல்ல கேக்குறேன், திகைப்பானேன்னு கேக்குறேன். சாக போன ராணிய நான் எப்படி காப்பாத்தினேன் தெரியுமா? ராணி விஷத்தை எடுத்து சாப்பிட போச்சு. நல்ல வேளையா அந்த சமயத்துல நான் வந்தேன். ராணி ராணி என்னது? என்னை சாக விடுங்கள். இனிமேல் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து பயனற்று, நான் வாழ முடியாதவன், வாழக்கூடாதவன். ராணி, நான் வாழ வைக்கிறேன். இந்த பாரு, வாழ்க்கையில தோல்வி அடைந்தவங்க எல்லாம் தற்கொலை செஞ்சுக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல 3/4 பங்கு ஜனங்கள் எப்பவோ காலியா போயிருக்கும். கவலைப்படாத. வேண்டாம் வேண்டாம். ஐயோ, நான் சொல்றது கேளேன். கதவை நல்ல கால் போட்டுட்டு இங்க வந்து விஷம் குடிச்சு செத்த மாதிரி படுத்துவோம். அப்புறம் நான் மீதி எல்லாம் கவனிச்சுக்கிறேன். இப்ப புரிஞ்சுதா ராணிக்கு உயிர் வந்த ரகசியம்? எப்படியோ என் ராணி போயிடுச்சு. அப்பா ராணி அப்பா, ராணி நான் செய்த குற்றங்கள் எல்லாம் மன்னிச்சிடுங்க அப்பா. எங்கிருந்தா இந்த தள்ளாத வயசுல என்ன எங்க தனியா விட்டுட்டு போறியோன்னு நினைச்சேன். இப்பதான் எல்லாம் நல்லா முடிஞ்சு போச்சே. உங்க குடும்பத்துல சச்சரவு ஏற்படவும் நான் தான் காரணமா இருந்தேன். நீங்களும் மன்னிச்சிருங்க. மறப்போம், மன்னிப்போம். ராணி, நீ விழ வேண்டிய கால் இன்னொன்னு பாக்கி இருக்கு. இத பார், இந்த அம்மாவுக்கு தான் உன் மேல ரொம்ப கோபம். அவங்க கால்ல விழு. ஆராசியாருமா, காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். இத நீ சொல்லிட்டியாகும், நான் சொல்லணும்னு இருந்தேன். சரி, குரல் எல்லாருக்கும் போது விடு. அரே, பெரிய பெரிய தாடா, பெரிய தாடா. என்னப்பா என்ன காதலிச்சாச்சு? யாரு முதல்ல மாலை போடுறதுங்கிறதுல தகராறு. காதலிச்சாச்சா? அப்ப கேப் விடக்கூடாது, மாலை போட வேண்டும். ஏன்னா கேப் விட்டா விஷம் வரைக்கும் வந்து சேருது. போடப்பா, மாலையை போட்டு. நானுங்க ஏமா யாரு வந்தானே? நீ கொடு, ஆள பாரு. போடு, நீ போடு. உங்க தயவுல பக்கமா பிடிச்சு இப்ப நீங்க இனிமே கொஞ்சம் தெரியும் தம்பி, நானே சொல்லிருப்பேன். ஒதுங்கிக்கிட்டா சரி, நீங்களும் வாங்க, போவோம் அப்படியே வாங்க. கையை விடுங்கள் ராஜா. கைவிட மாட்டேன் கண்ணே. என் இதயத்தின் வீதியிலே ஜோதி விளக்காக உன்னை ஏற்றி வைத்திருக்கிறேன். குறும்புத்தனத்திற்கு பெயர் போன உன் நீலக்குறு நயனங்கள் காதல் பாஷை பேசுவதை என் இதயத்தின் காதுகளால் கேட்க முடிகிறது. மாதுளை நிறம் காட்டும் உன் மாணிக்க இதழ்கள் உன் மனதை திறந்து காட்டுவதையும் என்னால் பார்க்க முடிகிறது. அந்திவானத்தின் சிகப்பு காட்டும் உன் கண்ண கதுப்புகளில் தோன்றும் மின்னலிலே உன் நெஞ்சின் மென்மை தெரிகிறது எனக்கு. சோதனை போதும் சுந்தரி. போங்கள் ராஜா. ராணி, ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் கேள். எதை மறைத்தாலும் மறைக்கலாம். இந்த காதல் இருக்கிறதே, அதை மட்டும் என்றுமே மறைக்க முடியாது, தெரியுமா?